அன்றைக்கி நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 வீக்ஸ் முடிஞ்சிருந்தது. அதனால் அன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் வீக் என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 89.8 கேஜிஸ் இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா 89.6 கேஜிஸ் இருந்தது. அந்த வீக் 200 கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு. நடுவில் பூரி பொங்கல்னு சீட் மீல்லாம் சாப்பிட்ருந்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு நாள் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கூட சாப்பிட்ருந்தேன். டயட்டில் சேஞ்சஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. அதுவும் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் வாக்கிங் ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அன்றைக்கி டிசைட் பண்ணியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸ் ஸ்லைமியாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா சாப்பிட பிடிக்காது. அதோடு சாப்பிடும்போது எனக்கு க்ரன்ச்சியாக ஏதாவது தேவைப்படும். அதனால் அன்றைக்கி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடரும் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊற வச்ச சியா சீட்ஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட கூடவே கொஞ்சம் ஸ்க்ராம்பிள்டு எக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஓட்ஸோட டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் உள்ள திங்ஸை ஆட் பண்ணி சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா சாதத்தோட ஸ்பினாச் பருப்பு சேர்த்து கீரை குழம்பும் எடுத்துக்கிட்டேன். கூடவே சைட் டிஷ்க்கு நிறைய கொத்தவரங்காய் பொரியல் சாப்பிட்டுக்கிட்டேன். அன்றைக்கி ஏன்னோ பாயில்டு எக் சாப்பிட்றதுக்கு போரிங்காக இருந்தது. அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு வறுத்து சாப்பிட்டுட்டேன். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் அஸ்பாரகஸ் சூப் குடிச்சிட்டேன். பசங்க எப்பயுமே ஷ்ரிம்ப் தொக்கு தான் செய்கிறீங்க, எங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்குது, சாப்பிட பிடிக்கலன்னு சொன்னதுனால அன்றைக்கி ஷ்ரிம்பில் 65 பண்ணிட்டேங்க. அதிலேருந்து கொஞ்சம் பீசஸ் நான் எடுத்துக்கிட்டேன் சூப்போட. அன்றைக்கி அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.